தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் மே 1981. ஸ்டார்ட். தலைவர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, மாதர் நலனும் சமுதாய முன்னேற்றமும் என்ற தலைப்பில் விவாதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துகள் சிலவற்றை இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் சென்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாதர் நலனுக்காக செய்து வந்த பணிகளை பாராட்டும் வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் விருதுகள் அளித்து கௌரவித்துள்ளதை தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய பாராட்டுக்கள் ஓரளவு மகிழ்ச்சி அளிக்கின்றன என்றாலும் பாராட்டுக்கள் முழுவதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை மட்டும் பணிவன்புடன் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் மாதர் நலனுக்காக செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அப்பணிகள் என்னைப்போல் 1-2 பேர்களால் மட்டும் செய்துவிடக்கூடிய காரியம் அல்ல. நாட்டின் நலனில் அக்கறையுள்ள பல பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியாகும். மாதர்கள் சென்ற 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையையும் அவர்கள் இன்றுள்ள நிலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய நிலை இன்று முன்னேறி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. அதற்கு காரணம் பொதுவாக நாடு விடுதலையடைந்த பிறகும் குறிப்பாக சென்ற சில ஆண்டுகளாகவே சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்ச்சி ஆகும். எல்லா துறைகளிலும் விரைவில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற வேகம் இப்பொழுது இருந்து வருகிறது. அந்த வேகம் மாதர் நலனை பொறுத்தமட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சட்டத்தின் மூலமாகவும் மாதர்களுக்கு பற்பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மையே. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், வங்கிகள், சில குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் போன்றவற்றில் படித்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. அந்த அளவுக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறவும் மற்றவர்களுக்கு சரிநிகர் சமமாக வாழவும் வழி ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி தரத்தக்கதாகும். மருத்துவ சுகாதாரத்துறைக்கு மாதர்கள் பெரும் பங்கேற்று புகழுடன் விளங்குவது குறித்து நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். கிராமப்புறங்களில் உள்ள மாதர்கள் பன்னெடுங்காலமாக விவசாய வேலைகளில் பெரிய அளவிற்கு ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஓரளவு ஊதிய உயர்வு ஏற்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். என்றாலும் பிற மாநிலங்களில் ஓரிரு பகுதிகளில் கல்வியறிவில்லாத காரணத்தால் மாதர்கள் பல இன்னலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பதை அவ்வப்போது பத்திரிகைகளில் படிக்கின்ற போது உள்ளபடியே வேதனை ஏற்படுகிறது. நாட்டின் வருங்கால மக்களை நல்ல முறையில் உருவாக்க வேண்டிய புனித பொறுப்பும் கடமையும் மாதர்களுக்கு இருக்கிறது என்று எல்லோராலும் பொதுவாக பேசப்படுகிறது. ஆனால் அதனை பெரும்பான்மையான மக்கள் இன்னும் சரிவர உணர்ந்து நடந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. சமுதாய நலனில் பொதுவாக அக்கறை உள்ளவர்களும் மாதர் நலனில் சிறப்பாக அக்கறை உள்ளவர்களும் கூடியுள்ள இந்த கருத்தரங்கில் இதனை வெளியிடுவதை நான் என் கடமையாக கருதுகிறேன். இது குறித்து நாம் எல்லோரும் தீவிரமாக சிந்தித்து புரட்சிகரமான மாற்றத்தை சமுதாயத்தில் செய்தாக வேண்டும். அப்போதுதான் நாடு பல சிக்கல்களிலிருந்து விடுபடும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். மாதர்களின் பிரச்சனைகள் தீர்வதற்கும் அவர்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைவதற்கும் அடிப்படையாக இருப்பது அவர்கள் கல்வியறிவு உள்ளவர்களாக ஆக்குவதே ஆகும். கிராமப்புறங்களில் வசிக்கும் சிறுவர்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதில் பெற்றோர்களே தயக்கம் காட்டுகிறார்கள். காரணம், சிறுவர்களையும் தங்களுடைய வேலைகளில் உதவியாக வைத்துக்கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை ஓரளவு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாகும். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி கல்வி அறிவுடையவர்களாக ஆக்கினால் அவர்கள் பன்மடங்கு உதவியாக இருக்கக்கூடும் என்பதை அவர்கள் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆண்டுக்காண்டு பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு வருகிறதென்றாலும் பள்ளிக்கு வராமல் இருக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கையும் ஓரளவுக்கு குறைந்து கொண்டுதான் வருகிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட வயது வரை உள்ள சிறுவர்கள் கல்வி கற்றாக வேண்டும் என்ற உணர்வை கிராம மக்களிடையே உருவாக்க வேண்டியது சமூக நலனில் அக்கறை உள்ளவர்களின் கடமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். இது ஒருபுறம் இருக்க, பாராளுமன்றம், மாநில சட்டசபைகள், நகராட்சி, ஊராட்சி மன்றங்கள் ஆகியவற்றில் மாதர்கள் உரிய இடத்தை பெறும் வகையில் மக்களும் அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நம் நாட்டின் கலாச்சாரத்திற்கேற்றபடி மாதர்கள் தங்களுக்குரிய சிறப்பான இடத்தை பெறுவதன் மூலமே நாடும் வீடும் நலம் பெற முடியும் என்று கூறி உரையை முடிக்கிறேன்.